இன்ஸ்டால 2 நிமிஷம் ஆடுற பொண்ணு 50,000 கேக்குது. ஓ ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டான். நீங்க என்ன 2 நிமிஷம் ஆடுறதுக்கு 50,000 கேக்குறீங்க? ஒரு பொண்ணு கேரளால ஆடுது 2 lakhs சார் அப்படின்னுச்சு. எதுக்குமா அப்படின்னு. 30 செகண்ட் சார். அம்மா 30 நொடி நீ ஆடுறதுக்கு 2 லட்சமாம்மா. எங்க கலைஞன்ட்ட கொடுத்தா 2 வருஷம் விடிய விடிய வேலை பார்ப்பாம்மா. அதை கொடுத்தீங்கன்னா எங்க திரும்பினாலும் நம்மளால முடியாதுங்க. நம்மளால ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க. தரமான ஒரு படம் எடுத்திருக்கோம். அதை நம்புறேன் நான். அதுக்கான உத்தரவாதம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன் ஒரு எழுத்தாளனின் கதை, ஒரு எழுத்தாளனின் கதை இது. அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை. நல்ல கதை கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும். ஒரு நல்ல கதை இல்லைங்க, இன்னைக்கு நல்ல பாடலே இல்லைங்க. என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்க மஸ்காரா போட்டு மயக்கிறீங்க, மக்காயலா போட்டு எழுதுறீங்களே. அது நம்ம அமலா சாஜி தான், வேற யாரு? ஃபிளைட்லாம் போட்டு தெரியுங்களா வேற கேட்டுச்சு. ஏமா நானே ஃப்ளைட்டில் போகலாமா, எங்கம்மா ஃப்ளைட்டில் போட்டு கூட்டு போனோன்னு தலை சுற்றிருச்சு எனக்கு. இல்லை ஃபஸ்ட்டு காதில் உள்ள சரியா எங்கள் மேனேஜர்கிட்ட பேசுன்றாங்க, பிஆர்ஆர்ட்ட பேசுன்றாங்க. யோ என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க, என்னையா நடக்குதுங்க? இன்ஸ்டா மட்டும் ஒரு திறந்து வச்சுட்டு ஃபிலிம் நியூஸ் ஆனதன் மாதிரி எப்பேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்த துறைங்க அது. எப்பேற்பட்ட மூத்த பத்திரிகையாளருங்க அவர். நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தேன்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார், தம்பி சொல்லுப்பா முகவரி சொல்லுப்பான்னு. அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு 10 லட்சம் கூட 20 லட்சம் கூட எங்கே திரும்பினாலும் எதை தொட்டாலும் காசு. ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமாக இருக்குது. என் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சா அவங்களுக்குலாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துலாம் போல இருக்கவங்களுக்குலாம். உத்ராவர்கள் மீண்டும் பதிச்சுறேன். வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க. முத்து ஆளை வந்தான்னு 10 வருஷம் அவங்க என்ன சம்பாரிச்சாங்கல்ல, திருப்பி திருப்பி அதை வேற கொண்டு வரீங்க. நீங்கள் இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சாவுறான். இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கேயோ அவங்க 10 வருஷம் சம்பாரிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து திருப்பி நீங்கள் தான் சம்பாரிச்சிட்டீங்கல்ல. இன்னைக்கு மட்டும் 3 தேட்டர் ஓடுதுங்களாங்க. திருப்பி அந்த தேட்டரில் நீங்கள் படத்தை போட்டால் யார் நீங்கள் தான் சினிமாவை கொள்றீங்க. அப்புறம் நல்ல படம் வரல. மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்குது, தெலுங்குல சூப்பராக இருக்குது, அங்கே அருமையான கதை பண்ணுறாங்கன்னா நாங்கள் தான் கதை பண்ணுறோமே, நீங்கள் பார்க்க விட மாட்டீங்களே. நீங்கள் திருப்பி திருப்பி வேறு படங்களை 10 வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க? நீங்கள் சொல்லுங்கள். அவன் டிவிலே 100 தடவை பார்த்துருப்பாங்க மக்கள். அதை இன்றைக்கி போய் திரையரங்குக்கு போய் பாருங்க, வெளியே முழுக்க ஏதோ 10 வருஷம் பழைய படம் போஸ்ட் ஒட்டி வச்சிருக்காங்க. இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது. அக்வாமேனுக்கும் நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? அக்வாமேனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள். அவன் சம்பாதிப்பாங்க, உலகளாவியாலும் சம்பாதிப்பான். என் தயாரிப்பாளர் அத்தனை 1000 படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கலைச்சிடாத. அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 1000 குடும்பம் 500 குடும்பம் இருக்குது. அவெல்லாம் ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா, வந்துட மாட்டோம். நம்ம நீங்கள் அக்வாமேனு டங்கு டுங்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க. முத்துவெல்லாம் இப்போ யாருங்க கேட்டாப்பாங்க? டிவியில் ஒரு 300 தடவை போட்டாங்க. யூடியூப்லேயே 10 லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் ஹிந்தியிலலாம் ரஜினி பேசுவார், நீங்கள் போட்டிங்கன்னா விட்டா கொரியன்லேயே பேசுவார், ஜப்பானீஸ்லாம் பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு ஜப்பான் ரசிகர்னு. அவ்வளோ தூரம் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துகிட்டு தேட்டரை பிடிச்சிக்கிட்டு புரியலங்க எனக்கு. ஒரு சினிமா பண்ணுறோம், கொண்டு போகிறோம், எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிறேன். நீ நல்லா இல்லைன்னு நல்லா திட்டுங்க, சட்டை பிடிச்சி திட்டுங்க. பாக்கிலே பேசுறியா, உன் படம் நல்லா இல்லை, கருத்து என்ன சொல்கிறேன்னு திட்டுங்க. அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கள் திருப்பி ஒரு நல்ல படம் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க, எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க. சுற்றி நின்றுட்டு இன்னும் முத்து ஆளை வந்தான்னு டங்குன்னு காமெடி பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி நாங்கள் 10 பேர் இங்கே போராடணும். ஐயா படம் கொடுங்க ஐயா. எந்த தொழிலுங்க முதலாளி கை கட்டுறான்? கார்பரேட்காரன் கையை வைக்கிறானே. எங்கே போனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் தான் கை கட்டுறான். எந்த தொழில் அது நடக்குமா? அது நமக்கு வரவும் மாட்டேங்குது. வேற நம்ம கட்டி பழக்கிறதா பரவாயில்ல. நம்ம இப்படி நிற்கிற ஆள் பழகிட்டோம் இப்படி என்னன்னு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரி நடக்குது, நடக்கட்டுங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிகையாளர்கள் தான் வெளியிட்டீங்க. நான் என்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிகையாளர்கள். உங்களுக்கு தெரியும், மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சு தான் அதை வெளியிட்டேன். அதே வார்த்தையை தான் நான் ஹரிசார்ட்டையும் சொன்னேன். சார் யாருமே வரலன்னா என்ன சார், எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன், அவங்க போதும் எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் சும்மா நாச்சுக்கு நான் அரணம் ஜெயிச்சிரும், அரணம் பயங்கரமாக அப்படியே ஆகிடும்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற தில் எனக்கு இருக்குடான்றது அவ்வளோதான். எனக்கு அதுக்கு தான் வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன். அதாவது உண்மையை சொல்ல போனால் இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நிற்கிறேன். அவ்வளோதான். அப்புறமா அடுத்து படம் பண்ணணும், அதுக்காக ஓடிலாம் போயிட மாட்டேன். அதான் உண்மை.
ஸோ படைப்பாளிகள் கரங்களில் திருப்பி சினிமா வரணும். எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும். உங்கள் 200 கோடி 300 கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்து போடுங்க. நல்ல நல்ல கலைஞர்களை கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள். இடையில பூந்துட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்து கொண்டிருக்கிறது. ஒரு படம் எடுத்தா ட்ரக்ஸு அட்டி தட்டி வெட்டி இதையே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்களுக்கு என்ன கருத்தை நீங்கள் கொடுக்குறீங்க? என் படத்துல வெட்டு இருக்குங்க, எதுக்கு வெட்டுறான்? என் படத்துல பிரச்சனை இருக்குங்க, எதுக்கு பண்ணுறான்? சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு? ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசுகிற பொழுது, ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாமா? ஏன் சித்தா கொண்டாடப்படுது? ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது? ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு? எங்கிருந்தோ வந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்தினான்ற போது அந்த படம் எவ்வளோ பேருக்கு போய் சேருது? சினிமா சாதாரண கலை இல்லை, அது அற்புதமான ஒரு இடம். அதில் 1000 விஷயங்களை சொல்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா காசு மட்டும் இருந்தால் போதும் என்ன வேணால் பண்ணிடலான்னு படம் பண்ணுறாங்க. அப்போ பண்ணிட்டு போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ண விட அது சீரியஸாக கிடா இயக்குனரை நினச்சி பார்க்கும்போது வருத்தமாக, அது 10 டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடா எடுப்பார்? அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்ணிருக்காரு? நான் மகாநாளில் எடுத்து 100 நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார்? அவரை திருப்பி அடித்து விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமாவுக்கு போயிட்டு இருக்காரு. இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும்ன்றது, ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்குது. இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே. அதாவது என்ன செய்யும் சினிமா, என்ன ஒரு பொறுப்பாக என்ன ஆகுது? ஆன்டி டிப்ரெஷன், இன்சம்னியா, அதாவது போயிடுச்சு, உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. ஒரு ஆரம்பத்தில் நிற்கும் போது ஒரு 100 பேர் நிற்கிறான், திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எங்கடா இங்கே இருந்த ஒருத்தனையும் காணான்ற மாதிரி ஓடி போகிறான். ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி. பாடலாசிரியர் பிரியம் மட்டும் நிற்கிறான், எங்கடா யாரையும் காணோம். இந்த படத்துக்கு வேறு பணம் வாங்கியிருக்கலாம் வெளியே. எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை. எப்படி பாடலாசிரியர் வாங்கின பாடலாசிரியர் ஆகணும்? தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை இப்போ மோகன் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறாருன்னு அதை நான் செஞ்சதுனால தானாச்சு. வெளியேருந்து காசு வாங்க வந்திருக்குமா? அது அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கட்டாங்க. என்ன உச்சக்கட்ட ஆன்டி டிப்ரெஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு செக் பண்ணும்போது இன்சம்னியாவில் 6 மாதம் ஒருத்தன் தூங்கவே இல்லைன்னா அப்படி இருக்கும். தூக்கம் வந்து படத்துக்காக இல்லை, இவங்க பண்ணுற அக்கப்போருக்கு. ஒரு கலைஞனை இதுக்கு மேலே எப்படி கஷ்டப்படுத்துங்கிற அக்கப்போரா இருக்குது. இன்னும் நம்ம யோசிச்சு பாருங்க, இன்னும் வரவே இல்லை. நான் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ தான் கால் எடுத்து வைக்கிறோம், அதே வைக்க விட போகிறாங்களா இல்லை அடிச்சு முடிச்சுருவாங்களான்னு எனக்கு தெரியல. அது பரவாயில்ல, இருந்தால் நான் பாட்டு எழுத போயிடுவேன். இல்லை அதுவும் தரலன்னா தமிழோடு வாழ்ந்துருவேன். கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு. அந்த தமிழ் என்னை காப்பாற்றும், தமிழை நேசித்து போய்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அந்த தமிழ் எதை தருதோ, எங்கேயாவது 4 பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா வாழ்ந்துருவேன். இவங்க நம்பின்னு யாரும் இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்காது, தவறாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய உணர்வை இங்கே இதை விட்டால் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இன்னும் வெளியே வரல, எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களில் நின்றுட்டு இருக்கோம். எங்கே தொட்டாலும் பணம், எங்கே தொட்டாலும் அரசியல். இன்றைக்கி நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை திரையரங்கு வரப்போகுது அப்படின்னு. 22 நவம்பர் 24 எனக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்டு இருக்கோம் நாங்கள். நவம்பர் 24 வேணாங்க படம், அடுத்து ஐயோ வேணாங்க, அடுத்து எங்கே வந்துடலாங்க. நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம 300 நாள் ஓட போகிறோம். இன்றைக்கி எத்தனை பெரிய படம் வந்தாலும் 10 நாள், 1 வாரம், அதிகபட்சம் தாண்டா 2 வாரம் ஆகச்சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது நாங்கள் ஒரு எளிய படம், ஒரு எளிய மனிதர்களுடைய முயற்சிங்கும் போது எங்களை 1 வாரம் தாங்க விடுறாங்களான்னு தெரில. நான் தான் தயாராகிட்டேன் அவர்கிட்ட. இப்படி யாராவது ஒரு ஒரு பொறுப்பில் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருப்பாங்களே தெரில. என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் படம் பார்த்தனே ஒரு விஷயம் சொன்னார். அதில் நான் அறிவுத்திர அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2-3 வெளியீட்டாளர்கள் வந்தாங்க, எல்லாருமே வெளியீட்டாளர்கள். இவர் அறிவுத்திரா சார்ட்ட ஏன் கொடுத்தேன்னா ஒரே விஷயம், அவர் டைரக்டர் ப்ரொடியூசர். என் வழி என்னன்னு அவருக்கு தெரியும், ஒரு கலைஞனோட வழி என்னன்னு ஒரு கலைஞனுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினால தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க. அவருடைய பெருந்தன்மை, படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு. எப்படி இருக்கும் காதில் கேட்கும்போது? நம்ம படத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாரு, பரவாயில்லையே. ஏன்னா வர்றவங்கெல்லாம் ஒரு கதை சொல்கிறேன், அதை மாற்றுன்றான், அது மாதிரி. அப்படி திரு அறிவுத்ரா அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போகிறேன். இல்லைன்னா ஒத்தாலாம் நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனைக்கும் இவ்வளோ பேர் சினிமாவில் நம்ம சுற்றி நிற்கிறான், எங்கே போனாங்கன்னே தெரியல எல்லாரும். நான் பெருமையாலாம் சொல்லிருந்தேன், நான் அவரை கூப்பிடுவேன், நான் இவரை கூப்பிடுவேன், நான் நம்பிட்டு இருந்தேன். அவங்க வந்துடுவாங்க. நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே, எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க, ஒரு ஃபோன் பண்ணால் வாங்க கவிஞரன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணோம். திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும். இதுக்காகவாது ஜெயிக்கணும்னு தோணுது, இதுக்காகவாது எந்திரிச்சு வந்துடணும்னு தோணுது. அந்த வகையில் அறிவுத்திர அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன் கூட நான் தான் ஓடுறேன், அவர் ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக வேண்டியது தானே. என் படத்தை வெளியிடுறதுக்காக போராடிட்டு இருக்கார் அவருங்கும் போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. போராட்டங்கள் தான், சிரமங்கள் தான். இப்போ பாருங்க, இப்போ கூட மோகன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார், 29 கூட போகலாமான்னு. ஆளும் ரைட், தயார் தான். இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு இன்னொரு வாரம். நீங்கள் சொன்னது சரிதான். ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு வரும்? 30 லட்ச ரூபான்றது பெரிய விஷயம். அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும். அதனால் அதோட